ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலி எனக்கு வந்து மாமனார் வீட்டில் பொங்கல் இல்லைன்றதுனால நான் மம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். காலையில் எழுந்து படைச்சிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சரி ஓகே பிளான் பண்ணியிருந்தோம். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மம்மி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் தான் பொங்கல் இல்லை, பட் அம்மா வீட்டில் பொங்கல் இருந்தது. ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். மார்னிங் கொஞ்சம் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், ஆதிரம் நேரம் ஒரு பக்கம் சேட்டை எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். மார்னிங் ஆனால் நல்ல வைபாக இருந்தது பொங்கல் அன்னைக்கு. கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட். எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்ததில்ல, ஸோ அதனால் மேக்கப்லாம் பண்ணிக்கின்னு லிமிட்டாக தான் பண்ணேன், ரொம்பலாம் இல்லை. பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. குலதெய்வ கோயிலையும் போயிட்டு சும்மா இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு ஃபேமிலியோடு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அண்டு காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பயும் நான் பாருங்கள் தூங்கி வழிவேன், என்னை தூங்கவும் விட மாட்டான் என் புருஷன். என்ன பண்ணுவார், எனக்கு பயமாக இருக்குது, கண்ணெல்லாம் சொக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தி எழுப்பி உட்கார வச்சு கதை பேச வச்சுட்டு அவர் வண்டி ஓட்டுவார். பட் இருந்தாலும் என்னால் முடியல, ரொம்ப முடியாதனால கொஞ்ச நாள் ஒரு ½ நல்லா தூங்கியாச்சு. ஏன்னா நான் போகிறதுக்கு சென்னை டு பாண்டி இப்படி 3-4 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ அதுவும் அவர் பொறுமையாக தான் ஓட்டுவார், ஏன்னா பேபி இருக்கான், கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் அப்படின்றதுக்காக. சிக்கனமாக இட்டுட்டு வந்து விட்டுட்டார். இன்றைக்கி போய் பார்த்தா தர்ஷன் வந்து நிற்கிறான் சித்தப்பா கூட. அவனை ஆதிரனை பார்த்தோன்னே ஒரே குஷி தான், கட்டி பிடிச்சின்னு ரோட்லேயே கொஞ்சிறானுங்க. போகிற வழியில் எல்லா குளத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரே மொமெண்ட் நல்லா இருந்தது அன்றைக்கி. பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு வைபே. கிட்டத்தட்ட 3 மந்த் கழித்து நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆதிரனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே குஷி, வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே இருந்துட்டான். அப்புறம் என்ன, அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டாங்க. ஏன்னா நான் போனதே 9 மணி ஆகிடுச்சி. 9:10 10 நாங்கள் படைச்சிடணுன்னு சொல்லிவிட்டு அவங்க முடிஞ்ச வரையும் எல்லாமே ஃபுட்டெல்லாம் காலையில் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பொங்கல் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்தது, அதையுமே நான் போய் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டாங்க. போய் எனக்கு இந்த குட்டி குட்டியா வாங்கி தர வேண்டியது தானே. எனக்கெல்லாம் மாண்டா மாண்டா பெருசா வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் கலர் அடிக்கிறேன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் வீடியோ எடுக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா பார்த்துட்டு தான் திட்டிகிட்டு இருந்தார், இதெல்லாம் வீடியோ எடுத்து போடாத, கண்ணார் வச்சுருவாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி அவருக்கு வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நாங்கள் எடுத்து போட்டுட்டு இருப்போம், நாங்கள் அடங்க மாட்டோம். நாங்கள் ஒரு அப்படி தான். ஆதிரனுக்கும் தர்ஷனுக்கும் தான் ஒரே குஷி, ஒன்றா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம். நல்லா விளையாடிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானுங்க. எங்கள் அம்மாவும் நானும் ரெடி பண்ணி சிலது வைக்கிறதுக்குள்ளே இவங்க கோழி குண்டு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா என் தர்ஷனுக்கு அடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இதில் என் பையனும் வேறு மேலே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு அவனும் விளையாட ஆரம்பிச்சிட்டான்.
ஃபைனலி எல்லாம் முடித்து கடகடன்னு படைச்சி முடிச்சிட்டாங்க. நாங்கள் வரவும் கரெக்டாக படைக்கவும் கரெக்டாக இருந்தது. எங்கள் மம்மி இங்கே காணோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. வாவ். ஆதிரன் பொறுப்பாக சாமி கும்பிட்றான்னு பார்த்தா கைக்குள்ளே கூலி கொண்டு வச்சுக்கின்னு ஒத்து பார்த்துக்கிட்டு சாமி கும்பிட்றான். ஃப்ராடு சாமியே ஏமாத்து. அப்புறம் என் தம்பி கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அவ்வளோதான், மதியானம் vlog முடிஞ்சு.